30 years of trusted brilliance. Sarvana Elite Golden Diamonds, now in Coimbatore, the ultimate destination for exclusive designs. விஜய் சாரை எல்லா பேருமே எதிர்பார்த்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஓகேங்களா, கிட்டத்தட்ட பெரிய ஆச்சரியம். 50 வருஷம் 60 வருஷம் அரசியல் கட்சி தலைவர்களை எல்லாரையுமே ஓகேங்களா, அவங்களோட எதிர்பார்ப்பு ஒன்று மாதிரி இருந்துச்சு. எல்லாத்தையும் சுற்றும் ஒட்டுமொத்தமாக மாற்றினார் இல்லையா. நான்லாம் மதுரையை ஃபுல்லாகவே கோட்டை ஆக்கிட்டாங்க. தாவைக்கா கோட்டை மாதிரி ஆக்கியிருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்க. பட் எனக்குலாம் ஓரளவு தெரியும். ஏன்னா பிசியோதெரப்பி மருத்துவர்னால ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் போய் சிகிச்சை அளிக்கிறோம். 5 பேருக்கு 3 ஓட்டு விஜய் சார் தான் விழுந்துச்சு. ஒரு சில பேருக்கு 5 ஓட்டுக்கு 5 ஓட்டு குடும்ப ஓட்டுகள்லாம் நிறைய வாங்கிட்டார். ஸோ இந்த ஆட்சி வந்து கண்டிப்பாக நல்லபடியாக சிறந்து அமையுமா. ஆக்சுவலாக விஜய் சார் வந்து நேர்மையான ஆள். அவர்கிட்ட இல்லாத பணம் கிடையாது. 250 கோடி ஒரு படத்துக்கு வாங்குறாரு. முதலமைச்சரானது கௌரவத்துக்காகவும், அதாவது மக்களுக்கு நல்லது செஞ்சு ஒரு கௌரவம் வாங்கலையா. கௌரவம்னா என்ன ஒரு விஷயம் சொல்கிறதுனா, அனைத்து மக்களுக்கும் கவர்மெண்ட் பவரில் இருந்து உதவி செஞ்சு அதன் மூலயமா இது வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு வகையான போதையாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ ஏன் எல்லோரும் டாக்டருக்கு படிக்கிறாங்கன்னா சமுதாயத்தில் மதிப்பு அதிகமாக கிடைக்கும். சிஎம்மாக இருந்தாங்கன்னா மக்களுக்கு நல்லது செய்கிறது மூலயமா மதிப்பு கிடைக்கும். அதை விஜய் சார் நம்பியிருக்காரு. மற்றபடி வேறு எதுக்கும் ஆசைப்பட்டு வரல. ஓகேங்களா, இப்போ ஏற்பட்டவங்க நல்லாட்சி தான் பண்ணுவாங்க. ஏன்னா அவர் ஆல்ரெடி பணம் இருக்குது, பதவி இருக்குது, புகழ் இருக்குது. அவர் எதுவுமே தேவையில்ல. அவர் நினச்சிருந்தா வாழ்க்கை ஃபுல்லாகவே ஜாலியாக இருந்துட்டு போயிடலாம். இந்த மாதிரி வர்றப்போ அவருக்கு நிறைய தலைவலிகளும் வருது அரசியலில். எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி மக்களுக்கு சேவை பண்ணணும்னு வந்திருக்காரு. அவர் கண்டிப்பாக மக்கள் சேவையை தொடர்ந்து செய்வாருமா. பெரிய விஷயம் இல்லையா. எந்தவித அரசியல் கட்சியும் செய்யாத ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காரு. மெயினாக ஒயின் ஷாப்பை மூடுறது, அனைத்து குற்றச்செயல்களும் நடக்கிறதுக்கு மெயின் காரணமே ஒயின் ஷாப்பு. நீங்களே பார்க்குறீங்க, ரோட்டில் ஏதாவது ஒன்று தப்பு பண்ணால் அவன் தண்ணியை போட்டு தான் உட்காந்துருக்கான். ஸோ அதுக்கு ஆரம்ப கட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா, அது எந்த பிரச்சனை வருதோ அதை ஒட்டுமொத்தமாக வேறு அறுக்கிறார் இல்லையா. இது உண்மையிலே ஹெட்ஸ் ஆஃப். உண்மையிலே ஒரு பெரிய விஷயம், நல்ல ஓகேங்களா. ஒருத்தர் நார்மலாக இருக்கிறப்ப நான் நார்மலாக இருப்பேன். மது உள்ளுக்குள்ளே போயிடுச்சுன்னா அனைத்து குற்றச்செயல்களும் அவன் அறியாமலே அவன் ஈடுபடுறான். அது வந்து ஒட்டுமொத்தமாக ஒடுக்கப்படுது இல்லையா, தடை செய்யப்படுது இல்லை. ஒரு சிஎம்மாக சீஃப் மினிஸ்டராக நல்ல ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காரு. ஏற்கனவே சொன்னார் இல்லையா, கஜானாவில் கவர்மெண்ட்டில் எப்படி பணம் இருக்குது, உள்ளுக்குள்ளே உட்காந்து அதை பற்றி புரியறதுக்கு அவங்களுக்கு இன்னும் ஒரு 1 மந்த் தேவைப்படும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக நிறைவேற்றிடுவாங்க. சட்டசபைன்னு இருந்தால் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் உரிமை இருக்குது பேசுகிறதுக்கு. ஸோ அவங்களோட கருத்தை முன்வைக்கிறாங்க. விஜய் சாரில் எனக்கு பிடிச்ச விஷயம், டக்குன்னு கோவப்படலை. இப்போ நானாக இருந்தால் டக்குன்னு பதிலடி கொடுக்குன்னு நினைப்பேன் உடனே. பட் அவர் கொடுக்கல, சிரிச்சுக்கிட்டே ரொம்ப அது ஒரு வகையான ராஜதந்திரம் தான். நல்ல விஷயம். என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க, அதை நம்ம வார்த்தையில் பதில் சொல்லாமல் செயல் மூலியமாக பதில் சொல்லணும்னு அவர் நினைக்கிறேன். அவரோட பார்வைக்கு அர்த்தம் எனக்கு அப்படி தான் தெரிஞ்சு. நீங்கள் பேசுகிறீங்களே, நான் செஞ்சுட்டு உங்கள்கிட்ட அதுக்கு ப்ரூவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அந்த பார்வைக்கு அர்த்தம் மாதிரி தெரிஞ்சு. நான் வேஷ்டி சட்டையில் போவார்னு நினச்சேன் சார் சட்டசபையில். பரவாயில்ல, கோட்டோட அது ஒரு லுக்கு நல்லா இருந்துச்சு. அது அரசியல் கட்சி, அது அவங்களுக்கு உண்டான உறவுமா. கட்சி தலைவரும் எதிர்கட்சி தலைவரும் மாறி மாறி பேசிக்கிடுவாங்க. அதெல்லாம் நடக்கிறதானே. அது எப்போ சொன்னால் என்ன பதில் உடனே கொடுக்கணும் ரிப்ளை இல்லை. அவருக்கு அதை யோசித்து நிதானமாக பதில் சொல்கிறாரு, அவ்வளோதான். Sarvana Elite Golden Diamonds, the ultimate destination for exclusive designs.